சாட்சியாய் இருக்கும்படியாக தேவரீர் உடைய வார்த்தையினால் எங்களுடைய இருதயத்தை நிறைத்து, உடைய அன்பினால் எங்களுடைய இருதயத்தை நிறைத்து, அன்பின் மிகுதியினால் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தும்படியாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் செபிக்கிறோம். ஒருவேளை என்னுடைய இருதயத்தில் ஏதேனும் ஒரு கடினத்தன்மை இன்னும் நாங்கள் வைத்துக் கொண்டிருப்போமே, ஆனால் கர்த்தர் அவைகளை நொறுக்கி அவைகளை உடைத்து வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களை செல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். எங்களையே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுங்க. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எவ்வளவாய் நம்மிடத்திலே பெருகி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்த, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, அல்லது சகோதரர்களோடு ஐக்கிய கூடுகையில வரும்போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து, அவருடைய அன்பை உணர்ந்து, அவர் நமக்கு எவ்விதமான காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த ஐக்கிய கூடுகள், பரிசுத்தவான்களின் ஐக்கிய கூடுகளும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானித்து தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் எவ்வளவான ஒரு பெரிய காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை எச்சிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பிரியமானவர்களே, இதுல முதல் பகுதியை குறித்து நாம் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2வது பகுதியிலே ஒருவேளை நமக்கு அந்த ரட்சிப்பை குறித்து கவலைச்சிருப்போமானால் வரக்கூடிய தண்டனையை குறித்து ஒருவேளை சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த முதல் பகுதியிலே அது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்பதை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, தம்முடைய அப்போஸ்தலர்களை கொண்டு அவர் எவ்வளவாய் அழகாய் எழுதியிருக்கிறார் என்பதை பாருங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. பாருங்க, இந்த எபிரேயர்கள் இதை நம்ம 2வது அதிகாரம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படியா நாட்களில் பரிசுத்தவான்கள் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். நீங்க முதல் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் என்று ஆரம்பித்து ஆரம்ப நாட்களில் இருந்து தேவன் தன்னுடைய சித்தத்தை எவ்விதமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த எபிரேய நிருபத்தை ஆக்கியோர் அழகாய் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். ஆதி நாட்களில் இருந்து தன்னுடைய கிருபையையும் தன்னுடைய சத்தியத்தையும் அவர் எவ்விதமாய் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அது எவ்விதமாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நம்ம இந்த 1வது அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது 2வது அதிகாரத்துல அழகாய் சொல்லியிருக்கிறார். இது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அப்ப இது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இது என்னதான் எனக்கு செய்திருக்கிறது, இதில் நான் எப்படிதான் இணைக்கப்பட போகிறேன் என்பதை நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே இந்த ரட்சிப்பு அது எவ்விதமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாம் எதனால ரட்சிக்கப்படணும் என்பதையும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே பிறந்த முந்தின ஆதாமானவன் அவன் கீழ்ப்படியாமையினாலே, அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவமும் அதனாலே மரணமும் இந்த உலகத்திற்குள்ளே பிரவேசித்து நாம் எல்லாவற்றையும் பாவத்திற்குள்ளாகவும் மரணத்திற்குள்ளாகவும் அது அடக்கி விட்டது. அப்போ கீழ்ப்படியாமையினாலே வந்த ஒரு பாவம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்த பாவம், அப்ப இன்னொரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அது நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். அப்ப யார் தான் அந்த மனுஷனா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் பூமியில படிக்கிற எந்த மனுஷனும்
எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே இல்ல அவனுடைய மரணத்தினாலே நம்மை ஆதாம் செய்த அந்த பாவத்திலிருந்து அவனுடைய ரத்தத்தின் மூலமாகவே ஊறி வந்த அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க கூடாது இருந்தது. அதனாலதான் அதாவது மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, அப்போ எந்த மனுஷனும் ஆதாமின் வழித்தோன்றல்ல வருகிற எந்த ஒரு மனுஷனும் அவனுடைய 100% கீழ்ப்படிதலை கொடுத்தாலும் அவன் ஆதாமின் சாயலிலே, முந்தின ஆதாமினுடைய அந்த கீழ்ப்படியாமையின் சாயலிலே உருவாகி வந்தவன் என்றுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆதாம் தன் சாயலிலே ஒரு குமாரனை பெற்றான் அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ தேவ சாயலிலிருந்து இங்க மனுஷனுடைய சாயல் வருகிறது, அது பாவ மாம்சத்தின் சாயல். அப்போ இதை மேற்கொள்வதற்கு என்னதான் வேணும் அப்படின்னா தேவனே இதை செய்யணும். அதுக்காக தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில அனுப்பினார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில மனுஷ ரூபமாய் அனுப்பினார். அதுதான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். 5வது வசனத்துல சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் எப்படிப்பட்ட சிந்தையா இருந்தார் பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பிரியமானவர்களே, உண்மையிலே இதுவே ஒரு மகா பெரிய மேன்மைதான். நரர்களாக மாம்சமும் ரத்தமுமாய் இருக்கக்கூடிய இந்த மனுஷர்கள் மத்தியில, இந்த மனுஷர்களுக்குள்ள வானத்தையும் பூமியையும் படைத்த வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளவு பெரிய மகிமை பொருந்தின தேவன் மனிதர்களுக்கு மத்தியில வாழ்வதே, மனிதர்களுக்கு மத்தியில ஒரு மனுஷ சாயல், இந்த மனுஷ ரூபம் எடுத்து வந்து வாழ்வதே அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு. உதாரணத்துக்கு உலக பிரகாரமா சொல்றேன், ஏதோ ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க, ஏதோ ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க நம்மோடு கூட ஆராதிக்கும்படியாக, அவங்களுக்கு நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க, வந்தாலே ஒரு 20 கார் வந்து நின்றுதான் அவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்மோடு கூட ஆராதிக்கும்படியாக நம்மோடு கூட தரையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம அதை எவ்வளவு பெருசா போகும். அப்பா, இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற ஒரு மனுஷன் எங்க கூட வந்து இப்படி சாதாரண ஒரு மனுஷனை போல உட்கார்ந்து இருக்கிறாரு, எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாருன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மனுஷன் உலக பிரகாரமா பார்க்கும்போது ஒரு மனுஷனே அவ்வளவு மேன்மையா காணப்படும் போது பாருங்க பிரியமானவர்களே, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் இங்க இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் மனுஷ சாயலாக இந்த பூமியில இறங்கி வந்தார். உண்மையிலே இதுவே மிகப்பெரிய மேன்மை. அவர் நமக்குள்ள நமது மத்தியிலே வாசம் செய்கிறார் என்பதே அது உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய மேன்மை. காணக்கூடாத தேவன் அவர் தேவனுடைய தற்சுரூபமாய் இருந்து அந்த பிதாவினுடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக நமக்குள்ளே வாசம் பண்ணின இதுவே ஒரு மிகப்பெரிய மேன்மையா இருக்கு. ஆனா அந்த வசனம் அதோடு முடிந்து விடவில்லை. இதுவே ஒரு மிகப்பெரிய மேன்மை. ஆனா அதை தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம். அப்போ இந்த மனிதர்கள் இந்த மனிதர்கள் அனுபவிக்கிற இந்த மரணம் வேதனை, இந்த மரண பயம், இதிலிருந்து இவர்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு என்னதான் வழினா அந்த மரணத்தை ஜெயித்தாக வேண்டும், இந்த மரணத்தை வெற்றி கொண்டாக வேண்டும். அப்ப இயேசு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அவர் மனுஷ சாயலா வந்தார், உண்மைதான். மனுஷ சாயலா அநேக அற்புதங்களை செய்தார், அநேக விதமான நற்போதனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், நாயினூர் ஊரில் அந்த விதவினுடைய மகனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், மரித்த லாசருவை 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார், யவீருனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட மகா மேன்மையான அற்புதங்களை செய்த அவர் எலியாவை போல பரலோகத்திற்கு ரதத்திலே ஏறி போக ஏது இருந்தும் இந்த மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இந்த மரணத்தை அவர் எல்லாருக்காகவும் இந்த மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க இது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அததான் எபிரேயராக்கியன் அழகா சொல்லியிருக்காரு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து அவர் எவ்விதமாய் தன்னை தாழ்த்தினார் என்பதை காண்பித்து கொடுத்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையை செய்திருப்போமே, ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும் அப்படின்னா அப்ப தேவன் நமக்கு செய்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசுங்கிறத பாருங்க. அவர் வானத்திலிருந்து ஒரு ஆவியா இருக்கக்கூடிய தேவன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் சதையும் உடையவராக நம்மை போல ஒருவர் ஆகி மனுஷ குமாரன் என்று மனுஷ ரூபமாய் காணப்பட்டு இந்த மனுஷனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றிக்கொண்டு
தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை விடுவிக்கும்படியாக இந்த மரணத்தை ஜெயம் கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார், நீங்களும் அதே போல் ஜெயம் கொள்ள முடியும், உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும் என்பதை நமக்கு காண்பிக்கும் பொருட்டாக நமக்கு முன்னோடியாக முதற் பேரானவராக மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவராக அந்த மரணத்தை ருசி பார்த்த இந்த கர்த்தர். பாருங்க, இது எவ்வளவு பெரிய மேன்மையா இருக்கு. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சில நேரம் மருந்து கொடுக்கும் போது ஒரு சில நேரம் நம்ம செஞ்சு காமிப்போம். இந்த பிள்ளைங்க அந்த மருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செஞ்சு காமிப்போம், நான் குடிக்கிறேன் பாரு, இதை மாதிரி நீ என்ன பண்ணிடணும், குடிச்சிடணும். நம்ம சின்ன பிள்ளைங்க செஞ்சு காமிப்போம்ல, அதே போல இந்த மரணத்தை உங்களால், இந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். இந்த மரணத்தை மீறி, இந்த மரணத்தை தாண்டி, இந்த சரீர மரணத்தை தாண்டி நீங்கள் உயிர்த்தெழுந்து என்னோடு கூட பங்கடைய முடியும் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக நம்முடைய பாவங்கள், ஒட்டுமொத்த பாவங்களையும் அவர் மீது சுமந்து கொண்டது மாத்திரம் அல்ல, என்னுடைய பாவத்திற்கான மீட்பையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பது மாத்திரமல்ல, நீங்கள் என்னோடு கூட பங்கடைய முடியும், என்னோடு கூட ஒப்புரவாக முடியும் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக அந்த மரணத்தை ருசி பார்த்து இந்த பாதை வழியாக சென்று அந்த மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கி இருக்கிறார் பிரியமானவர்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, இந்த பிலிப்பியர்களின் நிருபம் 1வது அதிகாரத்துல அவர் சொல்லும்போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன். அப்ப என்னுடைய ஜீவன் யார் இடத்துலதான் இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவின் இடத்துலதான் இருக்கு. அப்ப சாவு எனக்கு ஆதாயம் தான். அப்ப மரண பயம் எனக்கு இல்ல, அந்த மரணம் எனக்கு ஆதாயமா இருக்கிறது. எதனால? நான் கிறிஸ்துவோடு கூட எப்பொழுதும் இருக்க போகிறேன் என்பதற்காக இந்த மரணம் எனக்கு ஆதாயமா இருக்கு. இதை ஏற்படுத்தி தந்தது யாரு? இதை ஏற்படுத்தி தந்தது யார் தான் ஏற்படுத்தி இருந்தா? கிறிஸ்துவனுடைய அந்த மரணம். எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி வந்த அந்த கிறிஸ்துவனுடைய மரணம், இதுதான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் ஆக்கியோர் சொல்லும் பொழுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்புங்கிறத பார்க்கும் பொழுது இப்பதான் புரியுது. ஒவ்வொரு நிருபங்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது தேவன் மனுஷ சாயலா காணப்பட்டு என்னை போல மனுஷனை போல இந்த பூமியில உலாவி என்னுடைய பாவங்களை உலாவினது மாத்திரமல்ல, என்னுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. நான் அந்த பாதை வழியாக சென்று அவரோடு கூட சேரும்படியாய் உயிர்த்தெழுதலின் சாயலையும் காண்பித்து கொடுத்த, அப்போ நான் அவருடைய மரண சாயலில் இணைக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுதலின் சாயலை பங்கு கொள்ளும்படி நான் பரலோகத்திற்கு போகும்போது மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் இந்த வாழ்க்கையை என்னால் அனுபவிக்க முடியும் என்பதை எனக்கு முன்னோடினவராக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு அதை காண்பித்து கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பித்து நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு வசனம் மாத்திரம், அதே பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம், 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ இந்த மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை எப்படியாகிலும் பங்கடையும்படியாக என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும், அவர் என்ன ஒரு மரணத்திற்குள்ளானாரோ அதே போல ஒரு மரணத்திற்குள்ளாகி உயிர்த்தெழுதல்ல பங்கடையும்படி நான் எனக்கு லாபமா இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விட்டேன், அதை குப்பையா எண்ணுகிறேன் அப்படின்னா உண்மையிலே பாருங்க, இது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. பரலோகராஜ்யம் அது நிலத்திலே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒருவன் அதை கண்டு மறைத்து அந்த தன்னுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷத்தை பிச்சுக்கொள்வான். பிரியமானவர்களே, பரலோகத்தின் மகா பெரிய பொக்கிஷமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். என் பரலோகத்துல தங்க வீடு இருக்கும், தங்க வீதி இருக்கும், தங்க ரதம் இருக்கும், எல்லாமே எனக்குன்னு தங்கத்திலே ஒரு வீடு இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா நீங்க பொருளாசையை விடலை அப்படின்னு தான் அர்த்தம். அப்படிதான் சொல்லுவேன். பரலோகத்துக்கு எதுக்குதான் போறீங்க அப்படின்னா, என்றென்றும் கர்த்தரோடு கூட வாழ்றதுக்கு போறேன். எனக்கு ரட்சிப்பை அருளின மீட்பரை என்றென்றும் நான் கண்டு தரிசித்து அவரோடு கூட வாழ்வதற்காக நான் போகிறேன். அப்படி இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த மகா பெரிய ரட்சிப்பை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். இதை உணர்ந்தவர்களாக நம் முழங்கால் படியிட்டு இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு, இந்த ரட்சிப்பை அருளின தேவனுக்கு, நான் தண்டனைக்கு எடுத்த காரியங்களை குறித்து உங்களிடத்துல பேசல. ரட்சிப்பு இது மகா பெரிய ரட்சிப்பு, இது பெரிதான ரட்சிப்பு, இது தேவனே நமக்கு செய்த ரட்சிப்பு. இதுல மனுஷர்கள் மேன்மை பாராட்ட இடமே கிடையாது.
இந்த மனிதர்கள் மேன்மை பாராட்டுவதற்கு எந்த ஒரு இடமும் இதில் நாம் கொடுக்க முடியாது. நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாக இந்த ரட்சிப்பு, இந்த மகா பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு அருளினது மாத்திரமல்ல, அதை கண்டுகொள்ளத்தக்கதான பாக்கியத்தை நமக்கு கொடுத்ததற்காக நம் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, அப்பா,